நிச்சயமாக. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் உள்ள அவரது புதிதாக கட்டி வரும் வீட்டின் அருகே உணவு சப்ளை செய்யும் ஊழியர்கள் போல் உடை அணிந்து வந்த ரவுடிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையே பதற வைத்த நிலையில் கொலை வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இன்று காலை பூந்தமல்லி சிறையிலிருந்து திருவேங்கடம் என்ற ரவுடியை மாதவரம் பகுதியில் போலீசார் கஸ்டடியில் விசாரணைக்காக அழைத்து வந்தனர். அப்போது மாதவரம் ஆட்டு தொட்டி அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற ரவுடி திருவேங்கடத்தை போலீசாருடன் சரமாரியாக தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தப்பி ஓட முயன்ற ரவுடியை கொடுங்கியூர் ஆய்வாளர் திருவேங்கடத்தை துப்பாக்கியால் சுட்டுனர். குண்டடிப்பட்ட திருவேங்கடம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 10 நாட்கள் நெருங்கியுள்ள நிலையில் இதுவரை கொலை சம்பந்தமாக முழுமையான காரணம் என்னவென்று தெரியவில்லை. பழிக்கு பழி கொலையா அல்லது வேறேனும் காரணம் இருக்குமா என்று கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் திருநெல்வேலியில் திருவேங்கடம் மீது கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் உள்ளதாகவும் ஏற்கனவே திருவேங்கடத்தை எதற்காக திருவேங்கடத்தை மட்டும் போலீசார் தனியாக கஸ்டடியில் எடுத்து விசாரணைக்காக அழைத்து வந்தனர் என்பது குறித்து முழுமையான விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. இன்று காலை 5:30 மணி அளவில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரவுடிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடியை என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தின் உடலை சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.